வணக்கமகளே. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுகா நவக்குடியை சேர்ந்தவர் தான் திருமுருகன். இவருடைய மனைவிதான் துர்காதேவி. துர்காதேவி கர்ப்பமாக இருந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி அன்று மணப்பாறை அரசு மருத்துவமனையில் அவருக்கு அழகான குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தைக்கு இருதய குறைபாடு இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அந்த குழந்தை அனுப்பி வைக்கப்பட்டும் உள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபோது பிறந்து 7 நாட்களே ஆன ஒரு குழந்தைக்கு பிறவிலேயே இருதய குறைபாடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்தனர். இதன்படி மருத்துவ சிகிச்சை செய்ய கோவை ராமகிருஷ்ணா தனியார் மருத்துவமனையில் நவீன இயந்திரங்கள் இருப்பதால் உயர் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள ராமகிருஷ்ணா என்ற தனியார் மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை அனுப்ப முடிவும் செய்யப்பட்டது. திருச்சி அரசு மருத்துவமனையிலிருந்து கோவையில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் தூரம். சாதாரணமாக 1 மணி நேரத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகம் என்று வைத்து கொண்டாலும் சென்றடைவதற்கு 3.5 முதல் 4 மணி நேரத்திற்கு மேலாகும். அதுவும் திருச்சி கோவை இடையிலான கரூர் வழியாக செல்லும் சாலை முழுக்க 4 வழி விரைவு சாலை இல்லை. ஆங்காங்கே ஊர்கள் 2 வழி சாலை என குறுக்கும் மறுக்குமாக வாகனங்கள் செல்லும் சாலையும் உள்ளது. அப்படிப்பட்ட சாலையில் சென்றால் இன்னமும் கூட காலதாமதம் ஆகலாம். இப்படிப்பட்ட சவாலான விஷயத்தை செய்து முடிக்க தயக்கமின்றி மருத்துவ குழு தயாரானது. இன்று காலை முதலே இதற்கான ஏற்பாடுகள் திருச்சி அரசு மருத்துவமனையில் தயாராக அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுவதில் கை தேர்ந்தவர்தான் அஸ்வின். இவர் அந்த சவாலை ஏற்று பாரா மருத்துவ குழுவுடன் திருச்சியிலிருந்து கோவைக்கு காலை 10 மணி அளவில் கரூர் வழியாக விரைந்திருக்கிறார். திருச்சியிலிருந்து கிளம்பிய ஆம்புலன்ஸ் காவல்துறை உதவியுடன் போக்குவரத்து நெரிசலில் சிக்காத வகையில் வேகமாக கோவையை நோக்கி முன்னேறியது. ஆம்புலன்ஸ் தங்கு தடையின்றி செல்வதற்காக சாலை முழுவதும் கிரீன் காரிடர் ஏற்படுத்தி காவல்துறையினர் வழிவகையும் செய்தனர். கோவைக்கு செல்லும் வழியில் ஏற்படும் போக்குவரத்து இடைபாடுகள் முன் ஏற்பாடுகளோடு தவிர்த்து ஆம்புலன்ஸுக்கு வழிகள் அமைத்து கிரீன் கார்டர் அலர்ட் கொடுத்து ஆம்புலன்ஸ் முன்பு விரைந்து போக்குவரத்து காவல் வாகனமும் சென்றது. வழியெங்கும் போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரிக்கைகளை விடுக்க இதனால் அந்த ஆம்புலன்ஸ் எங்கும் நிற்காமல் வேகமாக கோவையை நோக்கி வந்தது. 2.5 மணி நேரத்தில் குழந்தை பாதுகாப்பாக ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டது. திருச்சியிலிருந்து புறப்பட்ட ஆம்புலன்ஸ் திருச்சியில் காலை 10 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 12:40 மணிக்கெல்லாம் கோவை தனியார் மருத்துவமனையில் குழந்தையை பத்திரமாக கொண்டு சேர்த்தார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான அஸ்வின். அங்கு குழந்தையின் வருகைக்காக அனைத்து முன் ஏற்பாடுகளுடன் காத்திருந்த சிறப்பு மருத்துவ குழுவினர் அந்த 7 நாட்களையான பச்சிளம் குழந்தையின் உயிரை காப்பாற்ற உடனடியாக குழந்தையை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றினர். இருதய அறுவை சிகிச்சையை உடனே தொடங்கியிருக்கின்றனர். இதையடுத்து அந்த குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து மருத்துவர்கள் கூறுகையில், குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்புகள் உள்ளது, எந்த மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய தேவை உள்ளதா என்ற பரிசோதனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இதற்கு முன்பாகவே பிறந்த 5 நாட்களையான குழந்தைக்கும் நாங்கள் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை தற்போது நலமாகவும் உள்ளது. இந்த குழந்தைக்கும் பாதிப்புகள் கண்டறிந்து அதற்கான அறுவை சிகிச்சைகளை செய்ய நலமுடன் குழந்தையை நாங்கள் காப்பாற்றுவோம் எனவும் தெரிவித்தனர். 2.5 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸை திருச்சி மாவட்டத்திலிருந்து கோவைக்கு இயக்கி வந்த ஓட்டுநருக்கு மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்து தொடர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கவும் மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அவசர காலத்தில் விரைந்து செயல்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு குழந்தையின் குடும்பத்தினரும் மருத்துவர்களும் நன்றி தெரிவித்து பாராட்டியும் இருக்கின்றனர். சமூக வலைதளத்தில் இது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி ஆம்புலன்ஸ் டிரைவரான அஸ்வினுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.